வணக்கம் மக்களே. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் வீட்டுல வழிபடக்கூடிய முறையை பத்தி பாத்துடலாமா? எல்லாரும் கலசம் வச்சு வழிபடணும்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு வகையான வழிபாடா இருந்தாலும் கலசம் இல்லாதவங்க வீட்டுல அதாவது பூஜை ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய செம்பு இருக்கும் இல்லையா, அந்த செம்புல ஆன செம்பு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பித்தளையில உள்ள செம்பு. இந்த செம்புல நீங்க ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிக்கோங்க. தேங்காய் வந்து குடுமி தேங்காவா வாங்கிக்கோங்க. குடுமி தேங்காவா வாங்கி அந்த செம்புல அந்த தேங்காவை வந்து நல்லா ஃபுல்லா மஞ்சள் பரப்பி, மஞ்சள் நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல தேங்காய்லாம் முதல்ல ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, பொட்டு வச்சுக்கோங்க. அந்த குடுமிக்கு கொஞ்சம் கீழே பொட்டு வச்சுக்கோங்க. செம்பு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. செம்புக்குள்ள நீங்க என்னெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா பச்சரிசி, கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய், 1 கிராம்பு, அப்புறமா கொஞ்சமா பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது போட்டுக்கோங்க. நீங்க உங்க கையில இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு நாணயம் கூட உள்ள போட்டுக்கிடலாம். அது நாணயம் கூட எக்ஸ்ட்ராவா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு இருக்கும் இல்லையா, அது கோல்டு எந்த கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது வசதிக்கு தக்கன, இல்ல வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உலோகம், அந்த உலோகத்திலான ஒரு ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு சின்னதா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள், இந்த 2ல உங்களோட ஆர்னமெண்ட்ஸை போட்டு கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணி வச்சிருங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு முந்தின நாள் யூஸ் பண்ணாம இருந்து மறுநாள் அது செம்புல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல இருந்தா மட்டும் நீங்க அந்த உலோகங்களான ஆர்னமெண்ட்ஸ், அதாவது கோல்டு அல்லது சில்வர், இதுல ஏதாவது ஒண்ணு உள்ள வந்து சேர்த்துக்கங்க அந்த செம்புல. அப்புறமா மஞ்சள் கொஞ்சம் உள்ள போட்டுருங்க. தண்ணி ஊத்திருங்க. முழு செம்பும் நிறையிற மாதிரி வச்சிருங்க. தண்ணி ஊத்தி வச்சு வழிபடலாம். இது தண்ணி இல்லாமல் அந்த செம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பச்சரிசி, அதுக்கப்புறமா அதுல வந்து நெல் இருந்தது அப்படின்னு சொன்னா நெல்லு கொஞ்சம் உள்ள போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய், அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள். இது இப்படி மட்டும் வச்சு கூட நீங்க வழிபடலாம். தண்ணி யூஸ் பண்ணி வழிபடனாலும் தண்ணி உள்ள வச்சுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல நீங்க தேங்காய் வச்சுக்கோங்க. தேங்காய் வச்சுட்டு இப்போ கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்புக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருங்க. பூக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கலசத்தை பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கயிறு, அப்புறமா ஒரு செட்டு வளையல், அப்புறமா ஒரு பிளவுஸ் பிட், இந்த 3 இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா வீட்டுக்கு வரமகாலட்சுமிய வரவழைக்கலாம். இந்த 3மே ரொம்பவே எளிமையான பொருட்கள் தான். இது 3 நீங்க கடையில போய் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட ஒரு 250க்குள்ளே நீங்க வாங்கிடலாம். வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டுல எப்படி நீங்க வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரொசீஜர் சொல்றேன். முதல்ல கணபதி வாழ்த்து. கணபதியை துதிக்காம எந்த ஒரு செயலும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டோம். முழு முதல் கடவுள் அவர் தான் எந்த ஒரு செயலுக்கும் ஆரம்பமா அமைதாரு. அதனால கணபதி வாழ்த்து பாடிட்டு நீங்க வீட்டுல விளக்கு நல்லா பொருத்தி வச்சிருப்பீங்க இல்லையா, விளக்குக்கு எல்லாம் பூ போட்டுக்கோங்க. அப்போ பக்கத்துல ஒரு சின்ன லக்ஷ்மி படம் இருக்கான்னு பாருங்க. கலசம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, பொட்டு வச்சிருப்பீங்க. லக்ஷ்மி படம் இருக்குன்னா ஓகே, இல்ல சின்னதா அன்னபூர்ணி சிலை, மகாலட்சுமி சிலை விக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு சாமி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அது மகாலட்சுமி அம்பாளா கூடிய போட்டோவா இருக்கட்டும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அதையும் நல்லா கிளீன் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா கணபதி வாழ்த்து. கணபதி வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லி கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகை கௌரி நாராயணி நமோஸ்துதே, இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை நீங்க படிங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா 108 மகாலட்சுமி போற்றி. போற்றியில இந்த 108ல பாதி ஒரு 50ல இருந்து 52 வரைக்கும் உள்ள பூக்கள், மலர்கள் மட்டும் கையில வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 20 ரூபாய்க்கு உதிரிப்பூ வாங்கி வச்சுட்டீங்கன்னாலே போதும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, குங்குமம் இருக்கும் இல்லையா, வீட்டுல யூஸ் பண்ணாத குங்குமம், நீங்க எடுத்து திலகம் வைக்காத குங்குமம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, அது எடுத்து மிச்ச அர்ச்சனைய வந்து அம்பாளுக்கு குங்குமமா சமர்ப்பிச்சுக்கோங்க. இது 3 முடிஞ்சிடும். இதுலயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அம்பாள் வந்து யாராயிருவாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆவாகனமா ஆயிடுவாங்க. எதுல? அந்த கலசத்துல. அது போக நீங்க சைட்ல ஒரு சின்ன டம்ளரோ இல்லைனாக்க ஒரு சின்ன செம்புலையோ தண்ணி வச்சு அதுல மஞ்சள் அரிசி பருப்பி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து கங்கேச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதின் குரு, இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா தீர்த்தம். இதுல அத்தனை நதிகளும் ஈசனோட அருளாலையும் 33 கோடி தேவர்கள் அருளாலையும் வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திரம். இதை வந்து நீங்க தீர்த்தமா கடைசியில யூஸ் பண்ணிக்கலாம். அம்பாளை ஆவாகனம் பண்ணியாச்சு,
அம்பாளுக்குள்ள மந்திரங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, நைவேத்தியம் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா? பால் இருந்தது அப்படின்னு சொன்னா பால் காய்ச்சி வச்சிருங்க. எந்த பாத்திரத்துல பால் காய்க்கீங்களோ அந்த பாலை காய்ச்சி வச்சிருங்க. கூட ஒரு பழம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் பழம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கு மட்டும் உருப்படியா வச்சுக்கோங்க. வேற எதுவுமே ரொம்ப தேவையில்லை. நீங்க வாங்கிட்டு வந்த பொருட்களையும் தாம்பாளத்துல மஞ்சள், பிளவுஸ் பீட்டு, அப்புறமா வளையல், அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறு, இந்த 4ஐயும் நீங்க தாம்பாளத்துல வச்சு சாமியை இந்த மந்திரங்களை சொல்லியே கும்பிட்டுட்டு கடைசியில ஆராதனைக்கு அன்னையன்னை அம்பிகைக்கு மங்களம், இந்த மங்களம் பாடலை பாடி நீங்க வழிபட்டு அப்புறமா லாஸ்ட்ல சாமியை கும்பிட்டுட்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வழிபாடு முறைதாங்க. வீடை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ ஆரம்பிங்க. விரதம் இருக்கணும்னு சொல்றீங்களே, விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, விரதம் இருக்கணுங்கிற கூடிய சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாலும், இல்ல என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியும், காலையில மதியானம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இருக்கலாம், தப்பில்லை. பால் பழம் சாப்பிட்டு கூட இருந்துக்கிடலாம். டீ காஃபி குடிக்கிறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. அன்னைக்கு ஃபுல்லா அந்த மகாலட்சுமியோட சிந்தனையிலே நம்மளோட மனசு ஃபுல்லா இருக்கணும். முக்கியமான ஒண்ணு, காலையில எந்திரிச்சு குளிச்சு கோலம் எல்லாம் போட்டுருங்க. வீட்டுல ஃப்ரண்ட்ல எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருங்க. ஏன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ், சின்ன சின்ன வாசனை பொருட்கள், சின்ன சின்ன அலங்காரம், அதாவது எப்படி சொல்ல, அலங்கார வாசனை, இது எல்லாமே யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும். அதே மாதிரி நாமளும் அப்படிதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள அலங்காரம் ஒப்பனைகள் பண்ணிக்கிறோமோ அதுவும் அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இருக்கிற இடத்துல வாசம் செய்வாங்க. இப்படி ஒரே மனசோட மனமுருகி ஏதோ ஒரு பிரார்த்தனைய வச்சுட்டு உங்க கணவனோட ஆயுளுக்காகவும், உங்க வீட்டுல உள்ள செல்வ வளத்துக்காகவும், உங்க குழந்தைங்களோட நலத்துக்காகவும் நீங்க ஏதோ ஒரு பிரார்த்தனைய வச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்பாளே உங்க வீட்டுக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுப்பாங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த எளிமையான பூஜை முறைய உங்க வீட்டுல இருந்தே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.